படுக்க வைத்தும் ஜெயராஜ் பென்னிக்ஸை போலீசார் தாக்கியுள்ளதாக சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெயராஜ் பென்னிக்ஸை அடித்த போது நாம் அடித்து பழக அப்பா மகன் கிடைத்து விட்டார் என்று போலீசார் மிக கேவலமாக பேசியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த குற்றப்பத்திரிகையில் சிபிஐ தெரிவித்திருக்கிறார். அதாவது தந்தை மகன் இருவரும் கொடூரமாக தாக்கும் போது அங்கிருந்த போலீசார் நாம் அடித்து பழகுவதற்காக அப்பா மகன் இருவர் கிடைத்திருக்கிறார்கள், அவர்கள் அடித்து பழகுவோம் என்று மிக கொடூரமாக மிருகத்தனமாக பேசியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நீதிபதி சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் பதிவாக இருப்பதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 30ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கிறார் நீதிபதி முத்துக்குமரன். தற்போது 9 பெரும் குற்றவாளிகள் நீதிபதியுடைய தீர்ப்பு, அதே போன்று சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றக்கூடிய அம்சங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது மிகவும் மனதை உருக்கக்கூடிய வகையில் மிக கொடூரமான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருப்பது என்பது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய போலீசார் கூறியிருக்கிறார்கள், தந்தை மகன் இருவர் அடித்து துன்புறுத்தும் போது நாம் அடித்து பழகுவதற்காக தந்தை மகன் இருவரும் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள், அவர்களை வைத்து அடித்து பழகுவோம் என்று போலீசார் ஈவிரக்கமற்ற முறையில் பேசியிருக்கிறார்கள். ஒன்று. மற்றொன்று, தந்தை மகன் இருவரையும் தாக்கும் போது உடலில் ஏற்பட்ட காயங்கள் மிக தீவிரமான பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ரத்தக்கரையாக அந்த ஆடை முழுவதுமே ரத்தக்கரையாக மாறி இருக்கிறது. அந்த ரத்தக்கரை படிந்த ஆடையை கழட்டி விட்டு தந்தை மகன் இருவரையும் பார்க்க வந்த உறவினரிடம் கொடுத்து விட்டு அதை குப்பை தொட்டியில் போட போலீசார் கூறியிருக்கிறார்கள். மிக கொடூரத்தின் உச்சமாக தான் பார்க்கப்படுகின்றது. இரவு முழுவதும் 10 நிமிட இடைவெளி விட்டு பென்னிக்ஸை தாக்கி இருக்கிறார்கள் என்பதை உறவினரிடம் பென்னிக்ஸ் கூறியதாக அந்த குற்றப்பத்திரிகையிலும் பதிவாக இருக்கிறது. அதாவது இரவு முழுவதும் 10 நிமிட இடைவெளி விட்டுவிட்டு கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள் என்று பென்னிக்ஸ் தன்னை பார்க்க வந்த உறவினரிடம் தெரிவித்திருப்பதாக அந்த குற்றப்பத்திரிகையில் பதிவாக இருப்பதை நீதிபதி சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 200 முறைக்கு மேல் தொடர்ச்சியாக கணக்கில் கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வப்போது தொடர்ந்து தாக்கிக் கொண்டே அடித்துக் கொண்டே இருந்தார்கள், அடித்து துன்புறுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதையும் அந்த பதிவாக இருப்பதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போன்று ஸ்ரீதர், அதாவது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அடிக்க சொல்லிதான் மற்ற போலீசார் அடித்தார்கள், காட்டு மிராண்டித்தனமாக தாக்கினார்கள் என்பதையும் பதிவாக இருக்கிறது. கம்பு மற்றும் கம்பியால் தாக்கியதாலேயே மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகிறது என்று நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 9 பெரும் குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.